உங்களுக்கு அவ பண்றத பார்த்து பயங்கர டென்ஷன் ஆகும்ல? இத மாதிரி எத்தனையோ பார்த்துருக்கேன் மேம் சர்வீஸ்ல. இருந்தாலும் சீனியர் எந்த மாதிரி வேலை கொடுத்தாலுமே என்ன விட்டுட்டு அவளை கூப்பிட்டு தான் வேலை சொல்றாரு. ஓ, உங்க லாயரை அப்படி இம்ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்காளா? அதான் அவர் அவளுக்கு 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க போறாரா? ஆனா நீங்க வேற மேடம், அவர் குடியிருக்க வீட்டுக்கே இன்னும் அட்வான்ஸ் கொடுக்கல. இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு இழுத்தடிச்சிட்டு இருக்காரு. நேத்து வந்து இவளுக்கு சொலையா 2 லட்சத்தை தூக்கி கொடுத்துருவாரா? எனக்கே 6 மாசம் சம்பளம் பாக்கினா பாத்துக்கங்களேன். 6 மாசமா? அப்புறம் ஏன் ஒர்க் பண்றீங்க? இருந்தா பாதிக்கு பாதியாவது ஏதாவது கிடைக்கும் மேடம். வேலையை விட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமா லாபம்னு அதால் சும்மா இருந்துருவாரு. பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இதை விட ஷாக்கிங் நியூஸ்லாம் இருக்கு மேடம். அவரு வேலையா போனா கூட பஸ்ஸுக்கு 10 ரூபாய் கூட கொடுக்க மாட்டாரு. அப்படி ஒரு கஞ்சன். இந்த ஆளாவது 2 லட்ச ரூபா கொடுக்கறதாவது இவங்க கிட்ட இருந்து ஏதாவது வாங்க முடியுமான்னு பாப்பாரே தவிர அவர்கிட்ட இருந்து ஒரு நயா பைசா கூட வாங்க முடியாது. அவளுக்கு கொடுக்காம போனா போகட்டும். எவ்வளவு டேலண்ட் ஆனவர் நீங்க. உங்க சர்வைவல் இவ்ளோ மோசமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க தப்பா நினைக்க கூடாது. உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா நான் ஒரு gift தரேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. மேடம், இதுக்கு ஃபேவரா என்ன செய்யணும்னு சொல்லுங்க. பரவாயில்ல, டக்குன்னு மேட்ருக்கு வந்துட்டீங்க. பெரிய ஆளா வருவீங்க. தேங்க்யூ மேடம். அதுக்கு பதிலா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா என்னால முடிஞ்சது செய்யறேன் மேடம், சொல்லுங்க. அந்த பூங்கொடிக்கு உங்க சீனியர் அட்வான்ஸ் கொடுக்கறாரா இல்லையா? அப்படி கொடுத்தா என்ன கண்டிஷனோட கொடுக்கறாரு? இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி நீங்க எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். தாராளமா பண்றேன் மேடம். நான் எப்பவுமே பணத்துக்கு விசுவாசமா இருப்பேன், நீங்க நம்பலாம். பூங்குடி, இது பாரு, கண்டிப்பா உனக்கு அட்வான்ஸ் கிடைக்கும். லாயர் வந்த உடனே அவர்கிட்ட நான் பேசுறேன். நீ ஒன்றும் பயப்படாம கான்சென்ட்ரேஷனோட வேலையை பாரு. சார், என்ன இன்னும் காணும்? இப்போ வந்துருவாரு சார். கேஸ் கட்ட ரெடியா எடுத்து வைக்க சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஓகேங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன விசேஷம்? சும்மா உங்களை பார்க்கலான்னு வந்தேன் சார். எதுவும் கேஸ் விஷயமா? இல்லை சார், ஒரு கேஷ் விஷயமா. கம் இன். சார், அந்த பூங்குடியை வர சொல்லுப்பா. வர சொல்றேன் சார். உன்னை சார் கூப்பிடுறாருமா. வாமா பூங்குடி. ஜீவா எல்லா விஷயமும் சொன்னாரு. ஜீவா ரெக்கமெண்டேஷன் பண்ணதுனால மட்டும் இல்ல, ஜீவாவை எனக்கு ரொம்ப நாள் தெரியுங்கிறதுனால தான் உன்னை இங்க வேலை செய்யறதுக்காக ஒத்துக்கிட்டேன். என்ன பொறுத்த அளவுக்கு நீ இந்த ஆபீஸ்ல ஒரு அப்ரெண்டிஸா உன் வேலையை கொஞ்சம் சின்சியரா தான் செய்யறேன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்காக இந்த ஆபீஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நான் மாத்திக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் எதுலையுமே கொஞ்சம் நேர்மையா இருக்கணும்னு நினைப்பேன், தெளிவாகவும் இருக்கணும்னு நினைப்பேன், உஷாரா இருக்கணும்னு நினைப்பேன். பொதுவா மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி லட்சக்கணக்கில் பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல சீட்டு கட்டின பணத்தை திருப்பி தராம ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எத்தனை கேஸ் என்கிட்ட வந்திருக்கு தெரியுமா? பட் நான் ஒரு அப்ரெண்டிஸ்க்கு அட்வான்ஸ் கொடுத்தேன், அந்த பணம் எனக்கு திரும்பி வரலன்னு நான் யார்கிட்டயாவது போய் கேஸ் கொடுக்க முடியுமா? அப்படி போய் சொன்னா இவெல்லாம் ஒரு லாயரான்னு என்ன நினைக்க மாட்டாங்க. இல்ல சார், நான் ஏமாத்த மாட்டேன். இல்லம்மா, நீ ஏமாத்த மாட்ட.
ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால உன்னால திரும்ப கொடுக்க முடியாத அளவுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுரும். உலகத்திலேயே ரொம்ப போதையானது எது தெரியுமா? பணம் தான். அதனாலதான் எக்கச்சக்கமா ஊழல் நடக்குது, கொலைகள் நடக்குது. காதல் பண்றதுல இருந்து காட்டி கொடுக்கற வரைக்கும் எல்லாத்துக்குமே காரணம் பணம் தான். சார், அட்வான்ஸ் கடனை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் சின்சியரா வேலை பார்த்து கழிச்சிருவேன் சார். பணம் கேட்கிற எல்லாருமே இதெல்லாம் முதல்ல சொல்லுவாங்க தான். எத்தனை கேஸ நான் பார்த்திருப்பேன். காசை கையில வாங்குற வரைக்கும் நீ வேலைக்கு வருவ, அதுக்கப்புறம் நீ எங்க இருக்கன்னு நான் தேடி அலையணும். சார், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். வாஸ்தவம் தான். இந்த மனுஷனாக்கு இருக்குல்ல, மனுஷனாக்கு இது பண விஷயத்துல புரட்டி புரட்டி பேசும். அதனாலதான் எத்தனை வருஷ பழக்க வழக்கமானாலும் நான் யாருக்கும் கடை மட்டும் கொடுக்கறது இல்ல. அதே மாதிரி என்கிட்ட வேலை பார்க்கறவங்க கிட்ட அட்வான்ஸும் கொடுக்கறது இல்ல, அப்புறம் அவங்க பின்னாடி தேடி அலையறதும் இல்ல. எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் தானே. என்ன டயலாக் தான் கொஞ்சம் லென்த்தியா போச்சு. என்னம்மா பேசாம நிக்கிற? சார், அது உங்க பணம். கொடுக்கறதும் கொடுக்காததும் உங்க இஷ்டம். ஆனா நீங்க சொன்னீங்களே பணம் வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்கன்னு, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். பூங்குடி, நான் இன்னும் பேசியே முடிக்கலையேம்மா. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஏன் பாலிசி. ஆனா உனக்கு ஒரு சின்ன விதிவிலக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு சேர்ந்தப்பவே 500 பேஜஸ்க்கு மேல நீ டைப் பண்ணி உன்னுடைய எஃபிஷியன்சியை ப்ரூவ் பண்ணிட்ட. அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் அந்த 2 lakhs உனக்கு தரேன். அடப்பாவி. ஆனா இனி உனக்கு சம்பளம்னு ஒரு பைசா கூட தரமாட்டேன். அது மட்டும் இல்ல, டீ கூட கம்பெனி காசுல வாங்கி தர மாட்டோம். சரிங்க சார். அது மாதிரி தான் சம்பளம், போனஸ் எல்லாமே. உன் கடை முடிகிற வரைக்கும் நீ மறுபடியும் அட்வான்ஸ் அது இதுன்னு கேட்காம வேலை பார்க்கணும். இதுக்கு தயாரா இருந்தா சொல்லு, நான் இப்பவே பணம் தரேன். நீங்க சொன்ன எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறேன் சார். அந்த கடனோட கடைசி பைசா கழியிற வரைக்கும் ஒத்த பைசா நான் வாங்க மாட்டேன் சார். அப்படியா? சரி, இந்தாமா, நீ சொன்ன மாதிரியே நடந்துக்க. இந்த கடனை மட்டும் நீ சொன்ன மாதிரி கட்டி முடிச்சிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நான் உனக்கு தர்ற இன்கிரிமெண்ட்டுகளும் சலுகைகளும் ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப நன்றி சார். சரிம்மா, ரூபாய பத்திரமா வச்சுக்க. போய் வேலையை பார். கிரைம் கேஸ்ல கண்டுபிடிக்க முடியாத உண்மை மாதிரி இருக்கு ஜீவா நீ நடந்துக்கிறது. என்ன சார் சொல்றீங்க? அந்த பொண்ணுக்கு வேலை கொடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ண அதுல நியாயம் இருக்கு. அதனாலதான் அவளுக்கு கொடுக்க போற சம்பளத்தை எல்லாம் நீயே கொடுத்துறேன்னு சொன்னதுனால நானும் சந்தோஷப்பட்டு அந்த பொண்ணை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்ப நீ 2 லட்சம் ரூபாய மொத்தமா தூக்கி கொடுக்க சொல்றியே, அது ஏன்? அது ஓம்பணமா இருந்தாலும் கொடுக்கறதுக்கு எனக்கு மனசே வரல தெரியுமா? எனக்கு தெரியும் சார், உங்களுக்கு கொடுக்க மனசே வராதுன்னு. அதனாலதான் உங்களுக்கு தனியா 10,000 ரூபாய் கொடுத்தேன். எனக்கு கொடுத்த சரி, அதுக்கு என்ன அவசியம்னு கேக்குறேன். அது ஏன் சார் கேக்குறீங்க? வீட்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம். சரி, அந்த பணத்தை நீயே நேர்ல கொடுத்துருக்கலாமே, எதுக்கு இந்த டிராமா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல சார். அவ பயங்கரமான ரோஷக்காரி. என் பணம்னு தெரிஞ்சா அதுல இருந்து ஒரு பைசா கூட அவ தொடமாட்டா. உழைச்சி சம்பாதிச்சு சாதிக்கணும்னு நினைக்கிறவ. அதனாலதான் இப்படி ஒரு டிராமாவை போடுற மாதிரி ஆயிடுச்சு. சரி, உன் கையில எப்படி திடீர்னு இவ்வளவு பணம்? அம்மா அப்பா கணக்கெல்லாம் கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க சார். அதுக்கு தான் வேற ஒரு ஏற்பாடு பண்ணேன். அப்படியா? எப்படிதான் ஏற்பாடு பண்ண? போன வருஷம் பர்த்டேக்கு எங்க அம்மா எனக்கு ஒரு காரை பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க.
அது வித்துட்டியா? உங்க அம்மா கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ல போற? சார் நீங்க லாயர் தான் சார். அதுக்காக ஏன் இவ்வளவு கொஸ்டின் கேக்குறீங்க? கார்லாம் ஒன்றும் விற்கல. அதோட ஆர்சி புக்கை ஒரு மார்வாடி கிட்ட அடகு வச்சிருக்கேன். மேடம், என்ன? நீங்க கொடுத்த அந்த பணம் நீ இப்படி வந்து நிப்பேன்னு எனக்கு என்னைக்கோ தெரியும். அதனாலதான் நான் அன்னைக்கே சொன்னேன், நான் உனக்கு பணம் தரேன், நீ உங்க அம்மாவோட ஊருக்கு போய் பொழைக்கிற வழிய பாரு. நீதான் கேட்கவே இல்ல. பெரிய இவ மாதிரி என்கிட்டே சவால் விட்ட. உங்க பணத்தை தூக்கி வீசுவேன்னு. அப்படிலாம் மரியாதை இல்லாமலாம் பேசல மேடம். ஏன் எதிரில நின்னு பதில் பேசினாலே மரியாதை இல்லாம நடக்கிறேன்னு தாண்டி அர்த்தம். நீ சவால் விட்டியே, அது மரியாதையான விஷயமா? இல்ல மேடம், நான் வேணாம். ஓ வியாக்கியானத்தை எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. அவங்க தகுதிக்கு தகுந்த அளவுக்கு தான் மானம் ரோஷம் எல்லாம் இருக்கணும். உனக்கு தெரியுமா, என் சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமா நான் செய்யற தர்ம காரியங்களுக்காக கோடி கணக்கில் செலவழிக்கிறேன். மேடம், அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை நான் மொத்தமா என் கண்ணுல பார்த்ததே இல்ல. என் ஆயுசுக்கும் அந்த பணத்தை திருப்பி தர முடியாது, எனக்கு கருணை காட்டுங்கன்னு என் கால்ல விழுந்திருந்தேன்னு வெய்யேன். உங்க அம்மா ஆபரேஷனுக்கு கொடுத்த அந்த பணத்தை தர்ம கணக்குன்னு நினைச்சு உன்னை மன்னிச்சிருப்பேன். ஆனா நீ என்ன பண்ண? நான் நேர்மையாக்கும் அதாக்கும் இதாக்குன்னு சவால் விட்டேன். எப்படி நீ 2 லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டா உன்னை என் மருமகளா நான் ஏத்துக்கணும் இல்ல? மாயா, எதுக்கு இப்ப பழசா நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? என்னால தாங்க முடியலங்க. என் வாழ்க்கையில யாராவது என் முன்னாடி நின்னு சவால் விட முடியுமா? அப்படி ஒண்ணு நடந்திருக்கா? ஆனா இவ அதை செஞ்சா. ஜீவா சப்போர்ட் இருந்ததுனால அப்படி ஒரு திமிரு இவளுக்கு. சரி, எப்படியும் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாம திமிரெல்லாம் அடங்கி தலை குனிஞ்சு நிப்பால. மாயாவதி யார்னா அன்னைக்கு காட்டுவோன்னு நாளை எண்ணிக்கிட்டே இருக்கு. சொன்ன தவணைக்கு இன்னும் 4 நாள் இருக்கு. ஆனா இப்பவே வந்து நிக்கிற. சொல்லு, இப்ப உன்னை என்ன பண்ணலாம்? நான் பணத்தை திருப்பி கொடுக்கறேன்னு சொன்ன தவணைக்கு இன்னும் 4 நாள் இருக்குதான். அதுக்காக கடைசி நாள் தான் கொண்டு வந்து கொடுக்கணும்னு இல்லையே மேடம். இந்த வீட்ல நான் பணம் வச்சிருந்தா திருடன் போலீஸ் 2 பேரும் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இன்னும் என்ன பேசிட்டு இருக்க நீ? உன்னால என் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாததுக்கு நான் உனக்கு கொடுக்க போற தண்டனை என்ன தெரியுமா?
வேணாலும் கொடுங்க மேடம். அதுக்கு முன்னாடி உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன். அதை வாங்கிக்கங்க. அப்படி பாக்குறீங்க? இது கள்ள நோட்டும் இல்ல, நானும் கள்ளத்தனம் பண்றவளும் இல்ல. பணத்தை வாங்கிக்கங்க. என்ன மாயா, அவதான் கொடுக்கறாள்ல, வாங்கிக்கமா. அப்போ நீ சவால்ல ஜெயிச்சிட்ட. மேடம், உங்க வசதிக்கும் அந்தஸ்துக்கும் நான் எந்த விதத்திலையும் உங்களுக்கு சமம் கிடையாது. சத்தியமா நான் உங்களை சவால்ல ஜெயிச்சிட்டதாலாம் நினைக்கவே இல்லை. யாருக்கும் எதுக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா உயிரே போனாலும் சொன்ன வாக்கு காப்பாத்தணும்னு சொல்லி கொடுத்துதான் என் அம்மாவும் தாத்தாவும் என்னை வளர்த்தாங்க. நான் சொன்ன வாக்கு காப்பாத்திட்டேன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம். ஜீவா சார் கம்பெனி பணத்தை எடுத்துதான் எங்க அம்மா வைத்தியத்துக்கு பணம் கட்டினாருன்னு எனக்கு தெரியாது மேடம். நீங்க என் தன்மானத்தை சீன்ற மாதிரி பேசினதுனாலதான் பதிலுக்கு நானும் பேசி சவால் விட்டனே தவிர திமிர்ல எல்லாம் அப்படி செய்யல மேடம். நீங்க உங்க பணத்தை இழந்த கோபத்துலதான் அப்படி பேசிருக்கீங்க. பணத்தை இழந்தவங்களுக்கு கோபம் வரதான் செய்யும் மேடம். நீங்க என்ன பேசினாலும் உங்க பணம் மூலமா என் அம்மாவோட உயிரை காப்பாத்திருக்கீங்கன்னு நன்றியோட தான் நான் பேசிருக்கணும். உங்க கோவம் நியாயமானது மேடம். பக்குவமா தான் நான் பேசிருக்கணும். தப்புதான் மேடம். நான் அப்படி சவால் விட்டு பேசினது தப்புதான். எப்படி இருந்தாலும் உங்க பணம் தான் என் அம்மாவோட உயிரை காப்பாத்திருக்கு மேடம். அந்த நன்றியோட தான் அந்த பணத்தை திருப்பி தரனே தவிர சவால ஜெயிச்சு திமிரல எனக்கு இல்ல மேடம். நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காம என்ன மன்னிச்சு இந்த பணத்தை வாங்கிக்கோங்க மேடம்.